வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய லேர்ன் டு தமிழ் சேனல். தொடர்ச்சியாக பார்த்தோன்னா யூஜிசி நெட் பேப்பர் ஒன்றுக்கான ஹையர் எஜுகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு 4 வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு பழைய கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்? எது ஹையர் எஜுகேஷன், அது குளோபலைசேஷன்னா உலகளாவியத்தில் பண்ணுறது, அதாவது இன்டர்நேஷ்னலைசேஷன் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ட்ராபேக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா எக்ஸ்போஷர் டு த குளோபல் கரிக்குலம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஈக்குவலண்ட்டான ஒரு கரிக்குலத்தை ஏற்படுத்துறது மெரிட் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொமோஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் இன் எஜுகேஷனை பிரிக்கிறது சுருக்கிறது அப்படின்றது இல்லை, இது தப்பான ஸ்டேட்மெண்ட். கமோடிட்டேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், வியாபாரமாக்குறது அப்படின்றாங்க, அதுவும் இல்லை. இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், அதுவும் கிடையாது, காசை குறைக்கணும். ஸோ அப்போ டிமெரிட்னா இந்த பிசிடி அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்கேன், பிசிடி அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் அபவுட் த டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்றாங்க. இங்கே நம்ம பார்த்தோம், ஒன்று ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, இன்னொன்று டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த கொஸ்டின் என்னது, டீம்டு. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஏ சான்சலர் ஆஃப் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் தான் இருப்பாங்க. கவர்னர் எந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலராக இருக்கலாம், கவர்னர் அப்படின்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு இருக்கலாம், அப்போ தப்பு. தே கேன் டிசைன் தேர் ஓன் சிலபஸ் அண்டு கோர்ஸ். ஆமாம், டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸையும் சிலபஸையும் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. அதே மாதிரி தே கேன் ஃப்ரேம் தேர் ஓன் கைட்லைன் ஃபார் அக்கார்டிங் அட்மிஷன் அண்டு ஃபீஸ். அட்மிஷன் ஃபீஸுக்கு அவங்க ஒரே மாதிரி பண்ணலான்னு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்லாம். தே கேன் கிராண்ட் டிகிரி கொடுக்கலாம். அப்போ இது அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. ஸோ அந்த கோடில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், பிசிடி கரெக்டு தான், ஃபஸ்ட்டு மட்டும் தப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா த பர்பஸ் ஆஃப் த வேல்யூ எஜுகேஷன்றாங்க. வேல்யூ எஜுகேஷன்றது என்னத்தை பற்றி, எது வேல்யூ எஜுகேஷன்? யோகா இஸ் ஒன் ஆஃப் த வேல்யூ எஜுகேஷன். எதுக்காக இது ஒரு வேல்யூ எஜுகேஷனுடைய கான்செப்டே ஒருத்தனை நல்ல மனிதனாக்கணும் அப்படின்றது தான் கான்செப்ட். சொல்கிறேன், இது ஒரு கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. இது என்னது, ஒரு நாம் கண்டக்ட் லைட் பற்றி சோஷியல் குரூப்புக்கான ஒரு நாம் கன்சர்ன் அப்போ ஹியூமன் வேல்யூன்னா ஒரு மனிதனுடைய வேல்யூவை தான் நம்ம பொதுவாக சொல்ல முடியும், அதுதான் சொல்கிறேன். இது ரிலீஜியஸ் அண்ட் மாரல் ப்ராக்டிஸ்னாங்க. சமயம் சார்ந்த ப்ராக்டிஸும் இல்லை, கல்ச்சுரல் சார்ந்த ப்ராக்டிஸும் கிடையாது, ஒரு நாம்ஸும் கிடையாது. ஒரு மனிதனாகிறது தான் என்னது வேல்யூ எஜுகேஷனுடைய ஃபோக்கஸிங் அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அப்படின்றாங்க. என்ன, ராஜ்யசபா இஸ் ஏ பர்மனன்ட் ஹவுஸ் விச் கேன் பி டிசால்வ்டு ஒன்லி டூரிங் த நேஷ்னல். ராஜ்யசபா என்னது, ஒரு பர்மனன்ட் ஹவுஸா அப்படின்னு கேட்குறேன். ராஜ்யசபா பர்மனன்ட் ஹவுஸ் கிடையாது. அப்புறம் ரைட்டுங்களா, சரி. ராஜ்யசபா டஸ் நாட் ரெப்ரசன்ட் த லோக்கல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட். ஆமாம், அது என்னது, லோக்கல் இன்ட்ரெஸ்ட்டை காட்டாது அப்படின்னு. மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா நாட் பி பவுண்ட் டு ஓட் டிடெக்ட் ஆஃப் த ஸ்டேட் தே கேன் ரெப்ரசன்ட். இது என்னது, ஓட்டு போட்டு வரதில்ல, அந்த ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க தான். நோ யூனியன் டெரிட்டரி ஆஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் இன் ராஜ்யசபா. எல்லாருக்குமே யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கிடையாது, இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூனியன் டெரிட்டரிக்குன்னு ராஜ்யசபா கிடையாது. அப்போ மேலே என்னது, பர்மனெண்ட் ஹவுஸும் இல்லை, சரியா, இது டெம்பரரி ஹவுஸு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இது ஸ்டேட்மெண்ட்டு என்னது, நமக்கு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா யூனியன் டெரிட்டரிக்குன்னு தனியாக பிரிக்கிறதில்ல ராஜ்யசபாவை. ராஜ்யசபான்றது நம்பர் ஆஃப் எம்எல்ஏ கணக்கு தான். ஏன் யூனியன் டெரிட்டரியில் கூட ஒருத்தருக்காங்க, ராஜ்யசபா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாண்டிச்சேரி கூட ஒரு ராஜ்யசபா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த பியும் சியும் மட்டும்தான் என்னது கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம், பியும் சியும். அப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு அப்படின்லாம். அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்கிறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் நெசசரி த இம்மீடியட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த proclamation of the president rule in state.
ரைட்டா? அப்போ என்ன சொன்னால் பிரசிடென்ட் ரூலு ஸ்டேட் மேலே என்னென்ன விஷயங்களுக்காக இப்போ இதை வந்து அப்ளை பண்ணலான்றாங்க. ஒன்று, dissolution of the state minister of state, removal of the council of ministers in the state, take over the state administration by the union government, appointment of the new chief secretary. இதில் கொஞ்சம் நம்ம மாறுபடலாம். அப்போ என்னென்ன வேலை இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக சீஃப் செக்ரட்டரி வந்து யார் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடுனுடைய சீஃப் செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டிசால்வ் பண்ணுறது. மினிஸ்டர்னால் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம் இருக்காங்கன்னா சிஎம் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து யார் தான் எடுப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க தான், குடியரசுத் தலைவர் தான் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு தான் இருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ரிமூவெல்லாம் பண்ண மாட்டாங்க. டிசால்வ் வேறு, ரிமூவ்னா எடுக்கிறதுக்கு வந்து யாருன்னா ஆளுநர் இருந்தாவே எடுத்துடலாம். ஆளுநர் தான் ஒருத்தரை வந்து நியமிக்கிறது, எடுக்கிறது. டிசால்வ் பண்ணுறது வந்து அதை சொல்லுவாங்க என்னது, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னுவாங்க இல்லையா, அது வந்து இங்கே பொருந்தும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. நியூஸ் சீஃப் செக்ரட்டரி இங்கே வந்து இங்கே பொருந்தும். இந்த ரெண்டை வந்து அதே மாதிரி யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண முடியாது யாரை, இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இது பாருங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ரொம்ப நாளாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னது, ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பார்த்துருந்தோம் நம்மளுமே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் இஸ் ரேங்க்டு இன் த ஃபஸ்ட்டு ரேங்கிங் இன்ஸ்டியூட். 2016 நடந்த ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்கில் எது ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஃபஸ்ட் ரேங்க் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு பெங்களூர் இருந்து. இது சில டைம் ஒவ்வொரு வருஷமும் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு யார் அப்படின்றது. அதை நம்ம வந்து பார்த்துட்டே வரணும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அபவுட் த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இங்கே பாருங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள். இட் சப்ளிமெண்ட் ஃபார்மல் எஜுகேஷனா, இட் ரிடியூஸ் த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷனா, இட் ரீப்ளேஸ் த ஃபார்மல் எஜுகேஷனா, இட் என்ஹான்ஸ் த ஆக்சஸ் டு த எஜுகேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணுங்க. இது ஒரு நல்ல டைப் ஆஃப் என்னது எஜுகேஷன் சிஸ்டம். இதில் நல்லா கவனித்த போதுன்னா ஃபார்மல் எஜுகேஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல. இது ட்ரெடிஷ்னலான எஜுகேஷன் சிஸ்டம் தான், ஆனால் தூரத்துலேருந்து படிக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போது சப்ளிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன் தான், காஸ்ட் கம்மி. ரெண்டாவது என்னது, எல்லாருமே இந்த எஜுகேஷனை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ரூல். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொன்னாங்க. அட்டானமஸ் பாடி அப்படின்னு கேட்பாங்க. அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே யூனிவர்சிட்டி அப்படின்னு, அது ஸ்டாச்சுட்டரி பாடி. அட்டானமஸ் பாடின்றது வந்து இவங்க இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் வந்து அட்டானமஸ் பாடி தான். அதே வந்து பார்த்தோம்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் இவங்க அட்டானமஸ் பாடி தான். ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பால், இந்திய அரசியல் அமைப்பினோட தனி இது மூலிமா உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா இந்த யூஜிசியும் நேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் சொல்லலாம், யூஜிசியும் நேக்கம், பியும் சியும், சாரி நேக்கன்ற மாதிரி யூஜிசியும் ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன் மட்டும் தான் இதில் உருவாக்கியிருக்காங்க. சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் கரெக்ட் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா பற்றி கேட்டுக்கிறாங்க, எது தப்புன்னு கேட்குறேன். இட் இஸ் சேம் பவர் ஆஸ் த லோக்சபா அளவுக்கு பவர் கிடையாது. ஒரு சட்டத்தை வந்து நல்லா யோசிச்சா நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு சட்டத்தை தனியாக ராஜ்யசபாவில் வந்து ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றலைன்னா லோக்சபாவில் நிறைவேற்ற முடியாது. லோக்சபாவுக்கு தான் பவர் அதிகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் லோக்சபா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ராஜ்யசபா. அதே மாதிரி இட் கேன் பாஸ் த ஓட் ஆஃப் நான் கான்ஃபிடென்ஸ் அகேன்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இவங்க நான் கான்ஃபிடென்ஸ் இதை வந்து கொண்டாட முடியாது, அது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டாட முடியாது. இட் கேன் பி அமெண்ட் மணி பில், எல்லா பில்லையும் இவங்க பண்ணுவாங்க. இட் கேன் பி டிசால்வ் டியூரிங் தி எமர்ஜென்சி. எமர்ஜென்சி அப்போ இதை பண்ணுவாங்களான்னு ஆன்சர் பார்த்தா எல்லாமே பண்ண முடியும் இவங்களால். ரைட்டுங்களா? இவங்களால எல்லாமே. இட் ஹேஸ் த சம் பவர் இஸ் த லோக்சபாவுக்கு ஈக்குவலான, லோக்சபா அளவுக்கு இல்லை, கொஞ்சமாக. சரி, அதுக்கடுத்து பண்ண விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அபவுட் த பவர் ஆஃப் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். கவர்னர்ன்றாங்க என்னென்ன பவர் இருக்குது. ஏஸ் த பவர் ஆஃப் டிசால்வ் த அசம்பிளி, டிசால்வ் பண்ணலாம். ஏஸ் த பவர் ஆஃப் அப்பாயிண்ட் த ஜட்ஜ் ஆஃப் ஸ்டேட், ஹைகோர்ட்டுக்கு பண்ணலாமா. ஏஸ் த பவர் ஆஃப் கிராண்ட் பேரண்டம் இன் த கேஸ் ஆஃப் டெத்து சென்டென்ஸ் பண்ணலாமா. டிப்ளமேட்டிக் பவர் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக ஒரு சட்டமன்றத்தை இவ்வளோ என்ன பண்ண முடியும்,
டிசால்வ் பண்ண முடியும். ஹைகோர்ட்டு ஜட்ஜெல்லாம் இவங்கள சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜெல்லாம் யாரும் டிசைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போகலாம். அதே மாதிரி டெத் சென்டென்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கருணை மனுவெல்லாம் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது இவரால். டிப்ளமேட்டிக் இவருக்குன்னு ஒரு பவர் இல்லை, ஒரு லிமிட்டட் பவர் தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி, இக்னோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த இக்னோ அப்படின்றது என்னதுன்னா ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க 2003. இது வந்து என்னது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த சேனல் பேர் என்னன்னு கேட்டாங்க, கயா தர்ஷன். இன்றைக்கும் இருக்குது. என்ன சொன்னாங்க, கயா தர்ஷன். ரைட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்தெந்த இது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எந்தெந்த இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் வந்து ஷிம்லாவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபிலாசபிக்கல் ரிசர்ச் வந்து லக்னோவில் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபிஷரிஸ் வந்து மங்களூரில் இருக்குது. ஸோ இப்படி ரிவர்ஸில் பார்த்தோம்னா ஏவுக்கு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வாட் இஸ் த நேம் ரிசர்ச் ஸ்டேஷன் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா கவர்மெண்ட் ஃபார் த கண்டக்டிங் ரிசர்ச் அட் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் வந்து நிறைய கண்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க, ரிசர்ச் ஸ்டேஷனை வச்சுருக்காங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட ரிசர்ச் ஸ்டேஷன் எது அப்படின்னு அதுக்கு பேர் வந்து தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்றது தான் அந்த ரிசர்ச் ஸ்டேஷனுடைய பேர். எங்கள் பனிப்பிரதேசத்தில் நமக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இருக்குன்னாங்க. சரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன்க்ளூட் என்னென்ன பண்ணுறாங்க, பிரைமரி எஜுகேஷன், லிட்ரஸி, செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், உமன் அண்ட் சைல்டு. எம்ஹெச்ஆர்டினா அந்த மனிதனை மேம்படுத்துவது எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. ஆல் ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. கோத்தாரி கமிஷன், சார்ஜென்ட் கமிஷன், முதலியார் கமிஷன் எல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னாக்கா த ஸ்டேஜ் ஆஃப் ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி ஸ்கூல், காலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஆனால் டாக்டர் ஸ்ரீவல்லிப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் தான் பார்த்தோம்னா ஒன் டைப் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், என்னது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். இவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனே வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கடுத்தது பார்த்தோம்னா நெட்வொர்க்கிங் ஆஃப் லைப்ரரி த்ரூ எலக்ட்ரானிக் மீடியா இஸ் நோன் ஆஸ். நல்லா கவனிச்சுக்கணும், இந்தியாவில் இன்ஃப்ளிப் நெட் காந்தி நகர் இருக்குது. இந்த இன்ஃப்ளிப் நெட்டு தான் வந்து பார்த்தோம்னாக்கா லைப்ரரி நெட்வொர்க் ஆஃப் இந்தியா. இதை டெல்நெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளிப் நெட் வழியாக தான் என்ன பண்ணாங்க, லைப்ரரி வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சப்ளை பண்ணிக்கிறாங்க. இவங்க வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இப்போ இதே இன்ஃப்ளிப் நெட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஜிசி கேரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்களுடைய வழிகாட்டுதல் படி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சோத் கங்கா அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. சோத் கங்கோத்ரி அப்படின்ற சைட் எல்லாமே வந்து யார், இந்த இன்ஃப்ளிப் நெட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, த யூனிவர்சிட்டி விச் இஸ் டெலகாஸ்ட் த இன்ட்ராக்டிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் த்ரூ இட்ஸ் ஓன் சேனல். எந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இக்னோக்கு தான் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அவங்க தான் சேட்டலைட்டை விட்டாங்க, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சேனலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேக் இஸ் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் அண்டர் த ஏஜிஸ் ஆஃப். நேக் வந்து யாருனுடைய கீழே இருக்குன்னா யூஜிசினுடைய கீழே இருக்குது. யூஜிசினுடைய ஒரு தனி பாடி, யூஜிசினுடைய கீழே ஒர்க் பண்ணுற ஒரு பாடி அப்படின்னாங்க. அட்டானமி இன் ஹையர் எஜுகேஷன் இம்ப்ளைஸ் இஸ் த ஃப்ரீடம். அட்டானமஸ் காலேஜ் அப்படின்ற அந்த அட்டானமஸ் காலேஜ்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லினா அட்மினிஸ்ட்ரேஷனா, பாலிசி மேக்கிங்கா, ஃபைனான்ஸா ஒன்றும் கிடையாது. அட்டானமஸ் காலேஜ்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட், அவங்களுக்கான செல்ஃப் கரிக்குலத்தை சிலபஸை வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா த அக்ரிடேஷன் ப்ராசஸ் ஆஃப் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு அக்ரிடேஷன் கவுன்சில் டிஃபர் ஃப்ரம் த நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன். இதை பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். என்பிஏக்கும் நேக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நேக் வந்து டு அக்ரிடேட் ஒன் இன்ஸ்டியூஷன், என்பிஏ அக்ரிடேட் என் கோர்ஸ் அப்படின்னு தான் வித்தியாசம். அப்போ எங்கே இருக்குது, இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒன்ஸ் ஏ இன்ஸ்டியூஷனல் கிரேடிங் அப்ரோச்
அதர் ஆஸ் ஏ ப்ரோக்ராமிங் கிரேடிங். ஆமாம், நேக்கு வந்து இன்ஸ்டியூஷனல் கிரேடு, இன்ஸ்டியூஷனுக்கு கிரேடு கொடுக்கும், ஏபி, A+B+. இப்போ நான் வந்து நான் என்ன சொல்கிறேன், பிஆர்க்கு மட்டும் நான் வந்து என்பிஏ அக்ரிடேட் பண்ணுறேன், எம்சிஏவுக்கு மட்டும் பண்ணுறேன்னா அது ப்ரோக்ராம் அப்ரோச். இது வந்து என்னது என்பிஏ. பி வந்து இதனுடைய ஆன்சரு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா த ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்னு. டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. டிஃபென்ஸ்க்காகவே மட்டும் படிக்கிறாங்க. ஹரியானாவில் இருக்குது டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்தியாவுடைய மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்க, டீச்சிங்கும் பண்ணுறாங்க, ரிசர்ச்சும் பண்ணுறாங்க. ஆனால் ஃபாரினர்லாம் நிறைய யூனிவர்சிட்டி வந்து ரிசர்ச் மட்டும் தான் பண்ணுறாங்க, டீச்சிங் இருக்காது. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மெஜாரிட்டி என்ன இருக்கா, டீச்சிங் இருக்கும், ரிசர்ச் பாடியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நமக்கு. சரி, இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியை வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்றாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இக்னோவுக்கு அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டி கொண்டாந்த ஒரே ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இன்னமும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாகவே இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா யூஜிசிக்கு நிறைய ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. எத்தனை ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றது தான் கொஸ்டின். 7 ரீஜனல் ஆஃபீஸ்க்கு இது. நமக்கு வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா நமக்கான ரீஜனல் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்தியா இஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் காலேஜ் அவுட். இந்தியாவில் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க காலேஜில் எந்த கண்ட்ரிக்கு அப்புறம் அப்படின்னாங்க, யூஎஸ் இது வந்து அதிக நம்பர் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக நாம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டின் நம்ம வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோனுடைய கண்டினியூஷனாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு புது டாப்பிக்கோடு சந்திப்போம். அடுத்த வீடியோ 1-2 நாளில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.